Hello everyone, welcome to today's podcast. நான் உங்கள் மலர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் Scoreclever. Scoreclever அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நாம த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல April 22, 2026 அன்னைக்கு வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸ் பத்தி ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். இது ஒரு குட்டி பிரேக் டவுன் தான். உங்களால ரொம்ப டீட்டெயிலான எடிட்டோரியல் பிரேக் டவுனை நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல பார்க்க முடியும். அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு எடிட்டோரியலையும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா பிரிச்சு அதுக்கான வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியல் டோனையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் அந்த வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் Scorecleverோட டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸ் நம்ம Scoreclever டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் சென்டென்ஸ் புரியலன்னா தயங்காம வீடியோவை பாஸ் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா வெறும் 6 மாசத்துல இங்கிலீஷ் நாலேஜ்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். சரி வாங்க, முதல் எடிட்டோரியலுக்கு போகலாம். டைட்டில்: இன்விடியஸ் ஸ்பீச், ஒரு வெறுக்கத்தக்க பேச்சு. ஆன் த PM ஸ்பீச் அண்ட் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, பிரதமரின் பேச்சு மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து. தலைப்புல வர்ற இன்விடியஸ் அப்படின்னா நியாயமற்ற வகையில கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். சப்டைட்டில்: த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாஸ் இன்ஆக்ஷன், இந்திய தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது. ஆன் த பிரைம் மினிஸ்டர்ஸ் வயலேஷன்ஸ் ஆஃப் மாடல் கோட் இஸ் ட்ரபிளிங், மாதிரி நடத்தை விதிகளை பிரதமர் மீறியதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கவலையளிக்கிறது. While the Prime Minister Narendra Modi's address to the nation on April 18, ஏப்ரல் 18 அன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய பிரதமர் நரேந்திர மோடியின் உரை differed from a speech he made at a similar election eve juncture in 2019. 2019 இது போன்ற தேர்தல் நேர நெருக்கடியில் அவர் ஆற்றிய உரையிலிருந்து மாறுபட்டிருந்தாலும் இட் வாஸ் nonetheless problematic. அது இன்னமும் பிரச்சினைக்குரியதாகவே இருக்கிறது. இந்த வாக்கியத்துல ஜங்ஷர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடக்கிற நேரம் அப்படின்னு அர்த்தம். In 2019, following a successful anti-satellite missile test, 2019 ஒரு வெற்றிகரமான செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனைக்கு பிறகு பிரைவேட் நியூஸ் சேனல்ஸ் add a speech by Mr. Modi. தனியார் செய்தி சேனல்கள் திரு மோடியின் உரையை ஒளிபரப்பின. Extolling the mission and his government's commitment to the country's technological prowess. அந்த திட்டத்தையும் நாட்டின் தொழில்நுட்ப திறமைக்கான அவரது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பையும் வெகுவாக புகழ்ந்து அவர் பேசினார். Even as the model code of conduct was in force ahead of the general election. பொது தேர்தலுக்கு முன்னதாக மாதிரி நடத்தை விதிகள் அமலில் இருந்த போதிலும் இது நடந்தது. இங்க எக்ஸ்டாலிங் அப்படின்னா ரொம்ப புகழ்ந்து பேசுறது. ப்ரோவஸ் அப்படின்னா ஒரு விஷயத்துல இருக்கிற அசாதாரண திறமை அல்லது நிபுணத்துவம். Late last week, Mr. Modi's transgression was greater. கடந்த வார இறுதியில் திரு மோடியின் விதிமீறல் இன்னும் பெரியதாக இருந்தது. As தூர்தர்ஷன் அண்ட் சன்சத் டிவி broadcast his speech. தூர்தர்ஷன் மற்றும் சன்சத் டிவியும் அவரது உரையை ஒளிபரப்பியதால். Even as he accused the Congress, DMK, Trinamool Congress and Samajwadi Party of committing the sin of foeticide. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் சிசுக்கொலை என்ற பாவத்தை செய்ததாக அவர் குற்றம் சாட்டிய நிலையிலும் இந்த ஒளிபரப்பு நடந்தது. இங்க டிரான்ஸ்கிரஷன் அப்படின்னா சட்டத்தையோ அல்லது விதிகளையோ மீறது. ஃபோர்ட்டிசைட் அப்படின்னா கருக்கலைப்பு அல்லது சிசுக்கொலை. Thus far, the opposition in parliament, as well as numerous academics and activists, இதுவரை நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் மற்றும் ஏராளமான கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் have written to the Chief Election Commissioner, தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளனர், urging that the Election Commission of India should sanction Mr. Modi for violating the MCC. மாதிரி நடத்தை விதிகளை மீறியதற்காக திரு மோடி மீது இந்திய தேர்தல் ஆணையம் அபராதம் அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி. இங்க சாங்ஷன் அப்படின்னா ஒரு தப்பு செஞ்சதுக்காக விதிக்கப்படுற ஒரு அபராதம் அல்லது தண்டனை. In a familiar but also increasingly dispiriting turn, மிகவும் பரிச்சயமான ஆனால் அதே நேரத்தில் அதிக சோர்வை ஏற்படுத்தும் வகையில் the ECI has yet to respond. தேர்தல் ஆணையம் இன்னும் பதிலளிக்கவில்லை. இங்க டிஸ்பிரிட்டிங் அப்படின்னா நம்பிக்கையை இழக்கச் செய்கிற ஒரு விஷயம்.
It is expected to act reasonably quickly. அது நியாயமான முறையில் விரைவாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. As it has acted against the opposition parties. எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக அது செயல்பட்டதைப் போல. Since the facts are not in dispute in this instance, இந்த விவகாரத்தில் உண்மைகள் குறித்து எந்த சர்ச்சையும் இல்லை என்பதாலும், and the ECI's reluctance to sanction the Prime Minister has become well known, மற்றும் பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் தயங்குவது நன்கு அறியப்பட்ட ஒன்றாகிவிட்டதாலும், it is hard to believe that the delay is benign. இந்த தாமதத்தில் எந்த உள்நோட்டமும் இல்லை என்பதை நம்புவது கடினமாக உள்ளது. இங்க benign அப்படின்னா எந்த விதமான தீங்கோ அல்லது கெட்ட எண்ணமும் இல்லாததுன்னு அர்த்தம். The constitutional body allowed the Prime Minister's monthly radio program to continue broadcasting during the state polls in 2015 and 2017. இந்த அரசியலமைப்பு அமைப்பு பிரதமரின் மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியை 2015 மற்றும் 2017 மாநில தேர்தல்களின் போது தொடர்ந்து ஒளிபரப்ப அனுமதித்தது and permitted Namo TV to air in 2019 after prior approval of its contents. மேலும் 2019இல் Namo TVயின் உள்ளடக்கங்களுக்கு முன் அனுமதி அளித்த பிறகு அதை ஒளிபரப்பவும் அனுமதித்தது. In 2024, the ECI issued a notice regarding a controversial speech by Mr. Modi in Rajasthan. 2024இல் ராஜஸ்தானில் திரு மோடி ஆற்றிய சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸ் வெளியிட்டது. But addressed it to the BJP president rather than to him. ஆனால் அதை அவருக்கு அனுப்பாமல் பாஜக தலைவருக்கு அனுப்பியது. After the 2019 missile test, critics argued that the ECI's refusal to sanction had created a loophole. 2019 ஏவுகணை சோதனைக்கு பிறகு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க மறுத்தது ஒரு ஓட்டையை உருவாக்கியதாக விமர்சகர்கள் வாதிட்டனர். Whereby major announcements could be framed as official. இதன் மூலம் முக்கிய அறிவிப்புகளை அதிகாரப்பூர்வமானது என்று காட்ட முடியும், thus having an electoral impact. இதன் மூலம் தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். While affording the ECI plausible deniability. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு பொறுப்பிலிருந்து நழுவுவதற்கான வாய்ப்பையும் இது வழங்குகிறது. இந்த வாக்கியத்துல லூப்ஹோன் அப்படின்னா ஒரு அமைப்புல இருக்கிற ஒரு ஓட்டை அல்லது தப்பிக்கும் வழி. பிளாசிபிள் டினையபிலிட்டி அப்படின்னா ஒரு தப்பு நடக்கும்போது அது தங்களுக்கு முன்னாடியே தெரியாதுன்னு சொல்லி பொறுப்பிலிருந்து ஈஸியா தப்பிக்கிறது. As the letter to the CEC specified, தலைமை தேர்தல் ஆணையருக்கான கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி, Mr. Modi's violation is clear if he delivered his address without the ECI's prior approval. தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி இல்லாமல் அவர் தனது உரையை நிகழ்த்தியிருந்தால் திரு மோடியின் விதிமீறல் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. If the ECI did approve it, ஒருவேளை தேர்தல் ஆணையம் அதற்கு ஒப்புதல் அளித்திருந்தால், it must explain why it saw fit to grant the Prime Minister this precious privilege. பிரதமருக்கு இந்த மிக முக்கியமான சலுகையை வழங்குவது ஏன் சரியானது என்று அது விளக்க வேண்டும். Investigate the speech's contents. உரையின் உள்ளடக்கங்களை விசாரிக்க வேண்டும். Remove it from official platforms. அதை அதிகாரப்பூர்வ தளங்களிலிருந்து அகற்ற வேண்டும். And sanction Mr. Modi. மற்றும் திரு மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். The ECI's inaction, தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது, rendered more pronounced by the two states voting on April 23, ஏப்ரல் 23 அன்று வாக்களிக்கும் 2 மாநிலங்களால் இது இன்னும் வெளிப்படையாக தெரிகிறது. Only reinforces its partisan character. இது அதன் ஒருபலப்பட்ட தன்மையை மட்டுமே வலுப்படுத்துகிறது. And undermines the fairness of polls as well as its own credibility. மேலும் தேர்தல்களின் நியாயத்தையும் தேர்தல் ஆணையத்தின் சொந்த நம்பகத்தன்மையையும் இது குறைமதிப்பிடுகிறது. இங்க பார்ட்டிசன் அப்படின்னா ஒரு கட்சிக்கு மட்டும் சார்பாக நடந்துக்கிற தன்மை, கிரெடிபிலிட்டி அப்படின்னா நம்பகத்தன்மை. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிரிட்டிக்கல் டோன் தான். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனோட ஒருபலப்பட்ட நடவடிக்கைகளை ஆசிரியர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. நாம 2வது எடிட்டோரியல் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். vocabulary, idioms and phrases, அப்புறம் phrasal verbs இதெல்லாமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுமா? அப்ப கண்டிப்பா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற Scoreclever ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால நீங்க ஒரு தடவை படிச்சா அதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. ஆஸ்பிரன்ஸ் எப்ப ஒரு இன்ஃபர்மேஷனை மறப்பாங்க அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி டைம் டு டைம் ரிவைஸ் பண்ண இந்த ஆப் வைக்கும். சோ நீங்க படிச்சதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. அப்புறம் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தின உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண ரொம்ப எஃபர்ட் தேவைப்படுது. அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ 2வது எடிட்டோரியல்ல பார்க்கலாம். டைட்டில் லஸ்டர் ஆர் பிளஸ்டர். இது பிரகாசமா அல்லது வெற்று கூச்சலா?
ஆன் வெஸ்ட் ஏஷியா ஸ்லோடவுன் இன் த இந்தியன் எக்கானமி. மேற்காசியா மற்றும் இந்திய பொருளாதாரத்தின் மந்தநிலை குறித்து. இங்க லஸ்டர் அப்படின்னா ஒரு பிரகாசம் அல்லது புகழ். பிளஸ்டர் அப்படின்னா எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாத வெற்று சத்தம் அல்லது மிரட்டல். சப்டைட்டில்: இந்தியாஸ் எக்கனாமிக் மெட்டல் வில் பி ஆன் டெஸ்ட். இந்தியாவின் பொருளாதார மன உறுதி சோதிக்கப்படும். ஆசிட் ஃபேஸஸ் ஹெட்வின்ஸ், அது சவால்களை எதிர்கொள்ளும் போது. இங்க மெட்டல் அப்படின்னா கஷ்டமான சூழ்நிலையை சமாளிக்கிற ஒரு தைரியம் அல்லது மன உறுதி. ஹெட்வின்ஸ் அப்படின்னா நம்ம பயணத்துக்கு எதிரா வீசுற காற்று, அதாவது தடைகள் அல்லது சவால்கள். டேட்டா ஆர் நவ் பிகினிங் டு அக்யூமுலேட். தரவுகள் இப்போது குவியத் தொடங்கியுள்ளன. ரிவீலிங் த ஸ்லோடவுன் இன் த இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மந்த நிலையை வெளிப்படுத்துகின்றன. brought on பை த கிரைசிஸ் இன் வெஸ்ட் ஏஷியா. மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் இது கொண்டுவரப்பட்டுள்ளது. த லேட்டஸ்ட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். இதில் சமீபத்திய தரவு என்னவென்றால் 8 முக்கிய தொழில்களின் குறியீடு ஆகும். The data for March, the first month since the war broke out. போர் தொடங்கியதிலிருந்து முதல் மாதமான மார்ச் மாத தரவுகள் show that these 8 key industrial sectors together contracted by 0.4% over their level in March last year. இந்த 8 முக்கிய தொழில்துறை பிரிவுகளும் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்த அளவை விட 0.4% சுருங்கியுள்ளன என்பதை காட்டுகிறது. இங்க contracted அப்படின்னா சுருங்குறது அல்லது அளவுல குறையறதுன்னு அர்த்தம். This was the worst performance in 19 months, but was not unexpected. இது 19 மாதங்களில் மிக மோசமான செயல்திறனாக இருந்தாலும் இதை எதிர்பார்க்காதது என்று சொல்ல முடியாது. The supply constraints, fuel shortages and general subdued economic sentiments due to the conflict. மோதல் காரணமாக ஏற்பட்டுள்ள விநியோக கட்டுப்பாடுகள், எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் பொதுவான மந்தமான பொருளாதார உணர்வுகள் were bound to take a toll on the economy. பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும். எஸ்பெஷலி given India's dependence on imports. குறிப்பாக இறக்குமதியை இந்தியா சார்ந்திருப்பதை கருத்தில் கொள்ளும்போது. இங்க subdued அப்படின்னா ரொம்ப அமைதியான அல்லது சோர்வான நிலை. Take a toll அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பை அல்லது சேதத்தை ஏற்படுத்துறது. The private sector manufacturing PMI for March also revealed a considerable slowdown. மார்ச் மாதத்திற்கான தனியார் துறை உற்பத்தி PMI-யும் கணிசமான மந்த நிலையை வெளிப்படுத்தியது. citing fewer fresh orders. குறைவான புதிய ஆர்டர்கள் வந்ததை குறிப்பிட்டு. இங்க PMI அப்படின்னா Purchasing Managers Index. இது உற்பத்தி துறையில இருக்கிற பொருளாதார நிலையை காட்டும் ஒரு குறியீடு. Yet, the core sector data nonetheless make for a sobering read. இருந்தபோதிலும் இந்த முக்கிய துறைகளின் தரவுகள் ஒரு தீவிரமான கவலையை ஏற்படுத்துகின்றன. இங்க sobering அப்படின்னா ரொம்ப சீரியஸான ஒரு மனநிலையை அல்லது கவலையை உருவாக்குறது. Of the 8 sectors, 4 contracted, 1 remained flat and 2 witnessed sharp slowdowns. அந்த 8 துறைகளில் 4 துறைகள் சுருங்கியுள்ளன, 1 எந்த மாற்றமுமின்றி அப்படியே இருந்தது, மேலும் 2 கடுமையான மந்தநிலையை சந்தித்தன. Notably, the worst performer was the fertilizer sector. குறிப்பிடத்தக்க வகையில் இதில் மிக மோசமாக செயல்பட்டது உரத்துறை ஆகும். This too was expected given the constraints on natural gas imports. இயற்கை எரிவாயு இறக்குமதியில் உள்ள தடைகளை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இதுவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். While the domestic natural gas sector grew by a relatively robust 6.4%, உள்நாட்டு இயற்கை எரிவாயு துறை ஒப்பிடத்தக்க வகையில் 6.4% என்ற வலுவான வளர்ச்சியை பெற்றிருந்தாலும், the fertilizer sector contracted by 24.6% in March 2026. உரத்துறை மார்ச் 2026 24.6% சரிவை சந்தித்தது. இங்க ரோபஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது அல்லது வலுவானதுன்னு அர்த்தம். The implications of this are severe. இதன் விளைவுகள் மிகவும் கடுமையானவை. இங்க implications அப்படின்னா பின் விளைவுகள் அல்லது பாதிப்புகள். The agriculture sector is already set for a tough year. விவசாயத்துறை ஏற்கனவே ஒரு கடினமான ஆண்டை சந்திக்க தயாராக உள்ளது. With the Indian Meteorological Department predicting an El Nino impacted below normal monsoon this year. இந்த ஆண்டு இயல்புக்கும் குறைவான பருவமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
உள்ளது. A poor harvest has a direct impact on rural demand. மோசமான அறுவடை கிராமப்புற தேவையின் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, which is already far from robust. அது ஏற்கனவே வலுவான நிலையிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. Sharp slowdowns in steel and cement production also show that construction activity has taken a hit as companies pause new investments. நிறுவனங்கள் புதிய முதலீடுகளை நிறுத்தி வைத்துள்ளதால் கட்டுமான நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை இங்க taken a hit அப்படின்னா ஒரு மோசமான அடியை அல்லது சேதத்தை சந்திக்கிறதுன்னு அர்த்தம். All of this, compounded by poor performances in the coal, crude oil, petroleum products and electricity sectors, dragged the overall index to its lowest full-year growth in 2025-26 since the COVID-19 pandemic hit the economy. இவை அனைத்தும் நிலக்கரி, கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் மின்சார துறைகளில் ஏற்பட்ட மோசமான செயல்திறனால் மேலும் மோசமாகி 2025-26 COVID-19 தொற்றுநோய் பொருளாதாரத்தை தாக்கியதிலிருந்து ஒட்டுமொத்த குறியீடை அதன் மிக குறைந்த ஃபுல்-இயர் வளர்ச்சிக்கு இழுத்துச் சென்றது. இங்க கம்பவுண்டட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு கெட்ட விஷயத்தை இன்னும் மோசமாக்குறது. Most of the factors driving this recent slowdown are external. இந்த சமீபத்திய மந்த நிலைக்கு காரணமான பெரும்பாலான காரணிகள் வெளிநாடுகளில் நடப்பவையாகும். However, if they persist, they could turn India's economic tailwinds into substantial headwinds. இருந்தபோதிலும் அவை தொடர்ந்தால் அவை இந்தியாவின் பொருளாதார சாதகமான சூழ்நிலைகளை கணிசமான தடைகளாக மாற்றக்கூடும். இங்க tailwinds அப்படின்னா நம்ம பயணத்துக்கு சாதகமா வீசுற காற்று, அதாவது சாதகமான சூழ்நிலை. The Narendra Modi government's first term was characterized by low inflation and high foreign investment. நரேந்திர மோடி அரசாங்கத்தின் முதல் பதவிக்காலம் குறைந்த பணவீக்கம் மற்றும் அதிக வெளிநாட்டு முதலீடுகளால் வகைப்படுத்தப்பட்டது. Domestic political momentum was such that voters also forgave devastating policy missteps like demonetization. உள்நாட்டு அரசியல் எழுச்சி எப்படி இருந்தது என்றால் பண மதிப்பிழப்பு போன்ற பேரழிவை ஏற்படுத்திய தவறான கொள்கைகளையும் வாக்காளர்கள் மன்னித்தார்கள். The pandemic and the global turn away from China also worked to India's advantage. தொற்று நோயும் உலகம் சீனாவை விட்டு விலகியதும் இந்தியாவுக்கு சாதகமாக வேலை செய்தது. In terms of foreign direct investment, இரண்டாவது பதவிக்காலத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை பொறுத்தவரை low oil prices in the beginning of the third term leading up to the war in Iran helped inflation stay low. மூன்றாவது பதவிக்காலத்தின் தொடக்கத்தில் இருந்த குறைந்த எண்ணெய் விலைகள் ஈரானில் போர் தொடங்குவதற்கு முன்பு வரை பணவீக்கம் குறைவாக இருக்க உதவியது. Yet, signs were emerging that foreign investors, spooked by India's trade frictions with Donald Trump, were cooling off on the India story. இருந்தபோதிலும் டொனால்ட் ட்ரம்புடனான இந்தியாவின் வர்த்தக மோதல்களால் பயந்து போன வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியா மீதான முதலீட்டு ஆர்வத்தை குறைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதற்கான அறிகுறிகள் வெளிவரத் தொடங்கின. இங்கு ஸ்பூக்ட் அப்படின்னா ரொம்ப பயந்து போறது, கூலிங் ஆஃப் அப்படின்னா ஒரு விஷயத்து மேல இருக்கிற ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறது. Now, the war has made it painfully clear that India is hostage to global dynamics. உலகளாவிய மாற்றங்களுக்கு இந்தியா ஒரு பிணை கைதி போல் உள்ளது என்பதை இப்போது போர் மிகவும் வேதனையுடன் தெளிவுபடுத்தியுள்ளது. Inflation is rearing its head again. பணவீக்கம் மீண்டும் தலையெடுக்கிறது. இங்க rearing its head அப்படின்னா ஒரு கெட்ட விஷயம் மறுபடியும் உருவாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். This, along with continued stagnation in household real incomes, means that the government will have to work that much harder to restore India's bright spot sheen. இது குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் தொடரும் தேக்க நிலையுடன் சேர்ந்து இந்தியாவின் பிரைட் ஸ்பாட் என்ற புகழை மீட்டெடுக்க அரசாங்கம் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இங்க ஸ்டாக்னேஷன் அப்படின்னா எந்த வளர்ச்சியும் இல்லாம அப்படியே தேங்கி நிற்கிறது. ஷீன் அப்படின்னா ஒரு நல்ல பிரகாசம் அல்லது புகழ். இந்த எடிட்டோரியலோட டோன் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் டோன்னு சொல்லலாம். ஏன்னா பொருளாதாரத்தில் நடந்த பல விஷயங்களை டேட்டா வச்சு ஆசிரியர் ரொம்ப டீட்டெயிலாக அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. சூப்பர் கைஸ், இன்னைக்கு 2 எடிட்டோரியல்ஸையும் ரொம்ப கிளியரா பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியா ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம், நம்ம டெலிகிராம் சேனல்ல எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ் நடக்குது. இதுல அன்னைக்கு வர்ற எடிட்டோரியல் வொக்காபுலரியை வச்சு டெய்லி ஈவினிங் 7 PM லைவ் குவிஸ் நடக்கும். இது ஒரு IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரி அப்படின்னே சொல்லலாம். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், அப்புறம் சூப்பரான ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வொக்காப் லீக் சேனல்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.